இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய புஸ்தகம், பத்திரிகை, பாடல், சீரிஸ் வேலை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நகோமி புஸ்தகத்தை குறித்த விவரம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 10 வசனம். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 10 வசனம். சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? சீமேயி என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? இந்த சீமேயி என்பவன் சவுலுடைய வம்சத்தில் உள்ள ஒரு நபர். அவன் சவுலுக்கு சப்போர்ட்டா இருந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாய் பயங்கரமான வார்த்தைகளை பேசி கல்லை தூக்கி எறிந்து கொண்டு பயங்கரமான வேதனையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டு வருகிறதை மேல் வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தையினுடைய வேகத்தையும் வேதனையும் அறிந்த சிரியாவின் குமாரர் ராஜாவத்தில் கேட்காங்க, தாவீதத்தில் கேட்குறாங்க, ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று சொல்கிறார். அதாவது தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னை தூசிக்க முடியாது, தேவனுடைய அனுமதியின்படி அவன் தூசிக்கிறான் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆவியான நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷரோடு போராடுவதை நிறுத்த வேண்டும். அவர்கள் எந்த ரூபத்தில் போராட்டத்துக்கு வந்தாலும் நம்மை வேதனைப்படுத்தும்படி, நம்மை காயப்படுத்தும்படி, காரணமில்லாத முகாந்திரம் இல்லாத நிலையில் நமக்கு வேதனையான அனுபவத்தை கொண்டு வருகிறதா இருந்தாலும் ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்? மனுஷரோடு நாம் போராட வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 7 வசனத்திலே, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நம்மளே பார்க்கிறோம். 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏன் மனுஷரோடு போராட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் என்றால், இந்த மனுஷரோடு போராடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நன்மைக்கு தடையாக இருக்கிறது. அதனால தான் மனுஷரோடு போராடாத என்பதை ஆண்டவருடைய வார்த்தையாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். முதலாவது மார்க் சுவிசேஷம் 10 அதிகாரம் 48 வசனத்தை நான் வாசிக்கும் போது, பர்திமேயு ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிடுகிறான். எனக்கு ஒரு விடுதலை வேணும், கண் பார்வை வேணும் என்று சொல்லி அவன் சத்தமிடுகிறான். ஆனால் 48 வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள் என்று சொல்லி நம்மளை வாசிக்கிறோம். அந்த அதட்டின மக்களிடத்தில் அவன் எதையுமே பேசல. பாருங்கள், ஏன் என்ன அதட்டுறீங்க, ஏன் என்ன பேசுகிறீங்க, நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன? எதுவுமே பேசலை. ஏன் அப்படின்னா, இயேசுவை பார்த்து தாவீதுக்குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இந்த மனுஷர்கள் அவனை அதட்டுறாங்க. இவங்க அதட்டுறவங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டோன்னா இயேசு போயிடுவார். அப்போ இவங்க எவ்வளோதான் சத்தம் போட்டாலும், எவ்வளோதான் அதட்டினாலும் அவனுடைய கருத்து இயேசு மேலே தான் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ மனுஷரோடு பேசும்போது உன் கருத்து மாறுது. நீ மனுஷனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்போது உன்னுடைய ஒருமுகம் குலையுது, உன்னுடைய சமாதானம் கெட்டு போகுது. அதை விட மனுஷர்கிட்ட பேசுகிறத ஏன் நிறுத்தக்கூடாது? அதுதான் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை. தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல் மனுஷரோடு பேசாதீங்க. பிரசங்கி 5:2 வாசிக்கிறோம், உன் வாயின் வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. காரணம், சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால் அவன் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். இந்த பர்திமேயு அதட்டுற மனுஷத்தில் பேசவே இல்லை. அவங்க பேசுகிறத கவனிக்கவே இல்லை, அதை பொருட்படுத்தவே இல்லை. அவன் என்ன பண்ணணும்? அதுக்கு மாறாக முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையில் கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அப்போ தேவனே இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் நமக்கு மாற்றம் செய்யணும், அவர் தான் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு
மனுஷரிடத்தில் பேசுவதை குறைங்க. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 123 சங்கீதம் 2 வசனத்தில், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு இரக்கம் கர்த்தரிடத்துலாம் இருக்குது, விடுதலை கர்த்தரிடத்துலாம் இருக்குது. அதில் கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம். மனுஷருடைய காரியங்களை பார்ப்பதை குறைக்கணும். அதுதான் முதலாவது பர்திமேயு செய்த காரியமாக நாம் அதில் பார்க்கிறோம். இனி ரெண்டாவது, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சகை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சகையுடைய சரித்திரம் நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த சகை சரித்திரத்தில் நம்ம வாசிக்கும் போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனதுனால ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், 4ஆம் வசனத்தில், இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இயேசு வருகிறார், சீஷர்லாம் வர்றாங்க, அநேக ஜனங்கள் வர்றாங்க. இதில் வியாதியஸ்தரும் கூட வரலாம். ஒரு பெரும் கூட்டமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருவராக இயேசு இருக்கிறார். இவன் போய் எட்டி பார்க்குறான், இவனால் பார்க்க முடியல. ஏன்னா இவன் குள்ளனாக இருக்கிறான். ஒருவேளை இவனுக்கு அதிகாரம் இருக்குது, இவன் அதிகாரியாக இருக்கிறான். அதனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒரு அதிகாரிங்கிறதுனால எல்லாரும் விலங்க, எல்லாம் துறப்பாங்க, நான் இயேசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள்கிட்ட அவன் மோதலை பாருங்கள். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்ன, யார் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க, இயேசுவை வாழ்க்கையில் அனுபவிக்க தடையாக வராங்களோ அவங்களோட போய் மோதாதீங்க. அவங்களோட மோதுறதை மாற்றி நீங்கள் துறவாங்க. அவன் செய்கிறான், அந்த ஜனங்களை விட்டு தன்னை வேறுபடுத்தி கொள்ளுகிறான். அதை தான் நம்மளை வாசிக்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். தன்னை வேறுபடுத்தி கொள்வது என்பது மிக முக்கியம். அவன் பின்னால் திரும்பி இயேசு போகிற வழியில் ஒரு மரத்தை கவனித்து அந்த மரத்தில் மேலே ஏறி போயிருக்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு பிள்ளைகளே, மனுஷரோடு போராடுவதற்கு சகையோ ஆயத்தம் இல்லை. அந்த தடையாக இருக்கிற மனுஷரை விட்டு அவன் தன்னை வேறுபடுத்தி கொண்டான். அதை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவன் அதைத்தான் நம்மிடத்திலே செய்யும்படி எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், பவுல் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, புத்தியீனமான தர்க்கங்களை விட்டு விலகு. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள், புத்தியீனமான தர்க்கங்களை விட்டு விலகு. அது மட்டும் இல்லை, தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், வாக்குவாதங்களை விட்டு விலகு. புத்தியீனமான தர்க்கம், வாக்குவாதமான வார்த்தைகள், இவைகளை விட்டு நீ விலகு. அங்கே போய் முட்டி மோதி கொண்டிருக்காத. நம்ம விதமாக இருக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதம் பண்ணின மக்கள் மத்தியிலே, தடையாக இருக்கிற மக்கள் மத்தியிலே நீங்கள் மோதிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருந்திருப்பீங்களானால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இனி அவங்ககிட்ட போய் நான் மோத மாட்டேன், அவங்கள விட்டு என்ன வேறுபடுத்தி கொள்வேன். அப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் இயேசுவை பார்ப்பீர்கள், தேவனுடைய வல்லமையை பார்ப்பீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். மூன்றாவதாக 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிற பாருங்கள். 1 சாமுவேல் 17:28 தாவீது யுத்த காலத்தில் வந்து சகோதரரை பார்த்து அவங்களுக்கு சில பொருட்களை கொடுத்துட்டு வர தகப்பனால் அனுப்பப்பட்டவன். கோலியாத்து நின்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறான். இதை கவனிக்கிறவன் அதற்கு அந்த மனுஷரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க, இருக்கிற மனுஷரோடு. அந்த மனுஷரோடு பேசி கொண்டிருக்கிறத தாவீதுடைய மூத்த சகோதரன் ஏலியா பார்க்குறான். ஏலியா பார்த்த உடனே அவனுக்கு கடுமையான கோபம் வருது. அவன் சொல்கிறான், அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவனுடைய மூத்த சகோதரன் ஏலியா கேட்டபோது, தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வண்ணாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். யுத்தத்தை பார்க்கலோ வந்தான்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ரோஷமாக அண்ணன் பேசுகிறான். அந்த தாவீது அந்த அண்ணன்கிட்ட எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அதே சமயத்தில் அடுத்த வருஷத்தில் என்ன சொல்கிறா பாருங்கள், 30ஆம் வசனத்தில், தாவீது அவனை விட்டு வேறொன்றத்தில் திரும்பினான். அண்ணன் இவ்வளோ திட்டுறான், இவ்வளோ பேசுகிறான், இவ்வளோ பண்ணுறான், ஆனால் அதை அவன் கேர் பண்ணாமல் அடுத்தவன்ட்டு கேட்குறான். காரணம் என்னென்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். அதே போல் தாவீதுக்குள்ளே கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருக்குது. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எப்படி சேனை கர்த்தரை நிந்திப்பான்? அவன் எப்படி நிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள வந்த உடனே
அண்ணன் சொல்கிற வார்த்தை அவன் காதுலேயே கேட்க மாட்டாங்க. அதை அவன் மைண்ட் பண்ணவே இல்லை பாருங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அண்ணனோடு கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தான், அண்ணனோடு கூட மோதிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் கோலியத்தை வீழ்த்துவதற்கு, அதற்குரிய ஆயத்தத்தை செய்வதற்கு அவன் செயல்பட முடியாமல் போயிருப்பான். அண்ணனோடு பேசுகிறத குறைச்சிக்கிட்டான். அதனால தான் அந்த ஜனங்கள் அவனிடத்தில் கூட்டி கொண்டு போகிறதையும் அவன் யுத்தத்துக்கு அங்கே போகிறதையும் நம்ம அதில் பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையோடு யோசித்து பாருங்கள். தேவையில்லாமல் குடும்பத்தில் மற்றவர்களோடு, ஜனங்களோடு, வேலை ஸ்தலத்தில் மோதி கொண்டிருப்பதை குறைப்போம். மனுஷரோடு பேசுவதை குறைங்க. பொதுவாக நாம் அறிந்திருக்கிற ஒரு உண்மையான வார்த்தை, மனுஷரோடு பேச பேச பாவம்தான் பெருகும், பாரம் பெருகும். ஆனால் மனுஷரோடு பேசுகிறத குறைச்சிட்டு தேவனோடு நாம் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா பக்தி பெருகும், பரிசுத்தம் பெருகும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனுஷரோடு பேசுகிறத குறைச்சி தேவனோடு பேசுவதற்கு நேரத்தை நாம் செலவிடுவோமானால் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் காணப்படுவோம். இங்கே தாவீதும் தனக்கு கோபத்தை உண்டாக்குகிற, தன்னுடைய ஒரு கத்தரி குறித்த வைராக்கியத்தை தடுக்கிற அண்ணனோடு அவன் பேசுவதை குறைச்சிட்டு அடுத்தது தான் கவனிக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தார்களாம். பாருங்கள், மெலித்தாங்கிற தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த மனுஷர் அவங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளவு அன்பு பாராட்டினாங்களாம். ஏன்னா 14 நாட்கள் இரவு பகல் தெரியாத அளவுக்கு புயலில் சீக்கிரம் வந்திருக்கிறாங்க. அந்த குளிரிலிருந்து மீண்டு வருவதற்கு அவங்களுக்கு நெருப்பு போட்டு சூடு உண்டாக்குறதுக்கு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறவங்க திடீர்னு சொல்லி அந்த பவுல் கையில் ஒரு விரியன் பாம்பு கவி தொங்குறதை பார்த்த உடனே இவன் கொலைபாதகன் அப்படின்னு சொல்லி இப்போ செத்துருவான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்களாம். பார்த்தீங்களா? ஆனால் அவன் அதை பற்றியே ஒன்றும் பேசலை, அதை பற்றியே கேர் பண்ணலை. அவன் பேசாமல் அவன் இதெல்லாம் ஒன்றும் தெரியாதது போல் அவன் இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஏன் ஒரு சேதமும் அவனுக்கு வரல? 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டான். தீயில உதறி போட்டான். அமைதியெல்லாம் இருக்கிறான். இவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் தேவனோடு தேவனுக்குரிய காரியங்களிலே சரியாய் நீங்கள் செயல்படும் உங்களை அர்ப்பணிக்கும் போது மற்றவர்கள் என்ன பேசினாலும் ஒன்றுமே செய்யாது. அந்த பேச்சை நம்ம குறைக்கணும். அதுதான் இன்றைக்கு வார்த்தை. சீமை என்னை தூசிக்கட்டும் தாவீது சொல்கிறான். காரணம் தேவனுடைய அனுமதி. அப்படியெல்லாம் மனுஷரோடு பேசுகிறத குறைக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பர்திமேயு தன்னை அதட்டன மனுஷத்தில் பேசலை. சகேயு இயேசுவை பார்க்க தடையாக இருந்த மனுஷர்கிட்ட மோதலை. தாவீது தன்னத்தில் கோபப்படுகிற அண்ணன் இடத்துல எதுவுமே பேசலை. அதே போல் சவுல் தன்னை பற்றி எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருக்க ஜனங்கத்தில் எதுவுமே பேசலை. மனுஷரோட பேசுவதை குறைங்க, தேவனோடு பேசுங்க, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து மனுஷரோடு பேசுவதை குறைத்து தேவனோடு அதிகமாய் பேச ஆண்டவர் உதவி செய்யும். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.